ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சில்க் சாரியோட ப்ளவுஸு டிசைன் பார்க்க போகிறோம். அந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் போர்ஷன் டிசைன் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டார் டஸ்ட் டிசைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டிசைனை தான் பண்ண போகிறோம். அந்தளவுக்கு கிராண்டாக இல்லை, அதில் எவ்வளோ சிம்ப்ளிஃபை பண்ணி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ். அதை நான் வந்து 3 போர்ஷனாக பிரிச்சிருக்கேன். 1.5 இன்ச்சு. மீதி உள்ள பிளேஸை வேற ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு பிளேஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டிசைன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் ஜரி த்ரெட்டில் பார்டர் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நான் வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோனில் மீடியம் சைஸு ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து எங்கெங்கே ஸ்டிச்சஸ் கொடுக்கணுங்கிறது ஒரு ரஃப்பாக ரேண்டமாக நீங்கள் வந்து பிளேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதை மார்க் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கும் செகண்ட் போர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு போர்ஷன் அதாவது ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சஸில் நம்ம நெருக்கமாக மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். செகண்டில் வந்து கம்மியாக, தேர்டில் வந்து ஒன்லி வந்து சுகர் பீடை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். கிளிப் ஸ்டோனை வந்து சில பேர் பேஸ்ட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் பண்ண அந்தளவுக்கு செக்யூர் சேஃப் கிடையாது. அதில் 4 ஹோல் இருக்கும். அதில் ஒரு ஹோல் வழியாக ஆப்போசிட் ஹோல் வழியாக அந்த நூலை எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இதே போல் வந்து இன்னொரு 2 ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஹோல் வழியாக நூல் எடுத்து இன்னொரு ஹோல் வழியாக அதை கொண்டு வந்து அங்கே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், இன்னொரு ஸ்டோன் எடுத்து நான் கொடுக்குறேன். இப்படி நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது அந்த ஸ்டோன் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து செக்யூராக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் கிளிப் ஸ்டோனை வந்து க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துடும். பாருங்கள், இதில் 4 ஹோல் இருக்கா, அதில் ஒரு ஹோல் வழியாக நம்ம ஆப்போசிட் ஹோல் வழியாக நூலை வெளியில் எடுக்கணும். பாருங்கள், நல்லா கவனிங்க. இது கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். ஒரு தடவை ஒரு ஹோல், அதாவது 2 ஹோல் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்தாலுமே செக்யூராக இருக்கும். பட் நீங்கள் 4 ஹோலுக்குமே ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் பக்காவாக ப்ளேஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு சைடு அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம கிளிப் ஸ்டோனை வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம். இதை கொடுத்துட்டு இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து நான் வந்து 4 mm ரவுண்ட் பீடை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். எங்கெங்கே நம்ம கொடுக்க போகிறோங்கிறத வந்து ஒரு ரேண்டமாக மார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் சொல்கிற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை, மெட்டீரியல் உங்களோட ஆப்ஷன் தான். இந்த டிசைனை வந்து நார்மலாக ஒரு ரவுண்ட் பீடை வச்சே நம்ம வந்து மேக் பண்ணலாம். கிளிப் ஸ்டோன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த டிசைன் வந்து எம்போஸ்டாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால நான் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் என்ன மெட்டீரியல்னாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம வந்து எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் கொடுத்து முடிச்சிடலாம். இதில் வந்து நான் கோல்டு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறதுனால ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நாட் வெளியே தெரிஞ்சாலும் கூட நம்மளுக்கு அது ஒரு டிசைனாக தான் தெரியும். காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அது வெளியில் வந்து தெரிஞ்சு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த இது முடித்ததுக்கப்புறம் நான் க்ளூ அங்கங்கே ரேண்டமாக அப்ளை பண்ணிவிட்டு
இப்போ வந்து நான் ஃபிட்டிங் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோனில் வந்து நம்மளுக்கு ஹோல் இருக்காது. ஸோ இதை வந்து ஸ்டிக் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் தாராளமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து விழுந்துடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆப்ஷன் தான். நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனில் நெருக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். செகண்ட் போர்ஷனில் வந்து கொஞ்சம் கலக்க அந்த இதை மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டினீங்கன்னா டிசைன் வந்து நல்லா வெளியில் தெரியும். இப்போ நான் ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்டோன்லேயுமே நம்ம வேரியேஷன் காட்டி நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த ட்ராப் ஷேப் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. இதுக்கப்புறம் வந்து ரவுண்டு குந்தன் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுவேன். இதுலேயுமே நம்ம வேரியேஷன் காட்டலாம். இதே போல் நம்ம 2 போர்ஷன்லையுமே ஸ்டிக் பண்ணி முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, லாங் டியூப் பீடு யூஸ் பண்ணி அந்த கேப்பில் எங்கெங்கே நம்மளுக்கு வேணுமோ ரேண்டமாக செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம சீக்வன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலை. கோல்ட் கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் டிசைன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம நெருக்கமாக அங்கங்கே டியூப் பீட் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்து முடிச்சிடலாம். நீங்கள் டியூப் பீடு ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது ஒன்று மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த டியூப் பீடு வந்து ஃபேஸ் பண்ணுற டைரெக்ஷன் வந்து ஒரே சைடாக இருக்கக்கூடாது. அங்கங்கே டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனாக நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா தான் அந்த டிசைன் நல்லாயிருக்கும். அதாவது ஒரே டைரெக்ஷனில் அது வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க டியூப் பீட் பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்து வந்து 1 mm பீடு, அதாவது சுகர் பீடோட கொஞ்சம் பெரிய சைஸு, அதை யூஸ் பண்ணி அங்கங்கே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் நாட் போடல. நம்ம வந்து லூப்பை வந்து பீட் மேலேயே போட்டு லாக் பண்ணுற அந்த லாக் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஏன்னா இதில் நாட் போட்டோன்னா அந்த நாட் வந்து இந்த பீடை விட பெருசாக தெரியும். இப்போ இதை முடிச்சுட்டு சுகர் பீட் எடுத்துகிட்டு நார்மலாக ஸ்டார் டஸ்ட் டிசைனில் என்ன ஆகும்னா, இந்த சுகர் பீட் அண்டு கட் பீடை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங் நம்ம பண்ணுவோம் இல்லையா த்ரெட்டில், அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதை அந்தளவுக்கு ஹெவியாக கொண்டு போக போகிறதில்ல. அதனால் நம்ம அதில் ஸ்டிச் பண்ணியிருக்க ஸ்டோனு, ரவுண்ட் ஸ்டோனு எல்லாத்தையுமே வந்து பீடு எல்லாத்தையுமே சுற்றி ஒரு லைன் வந்து நான் சுகர் பீடாக கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபில்லிங்காக கொஞ்சம் காட்டும். அதாவது ஸ்டார் டஸ்ட் டிசைன் அளவுக்கு நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்காது, ஓரளவுக்கு ஃபில்லிங்காக காட்டும். ஸ்டார் டஸ்ட் டிசைன்னா நம்ம வாட்டர் ஸ்டிச், அதாவது சுகர் பீடை யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோன்னா நல்ல ஹெவியாக இருக்கும். இது வந்து உங்கள் கஸ்டமரோட சாய்ஸு. அந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அங்கே இருக்க ஸ்டோன் அண்ட் பீடை வந்து சுற்றி ஒரு ரவுண்ட் நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டார் டஸ்ட் டிசைன் அந்த இதை கொஞ்சம் கொண்டு வரும். ஸோ அந்த ஒர்க்குக்கு தக்கன நீங்கள்
சார்ஜ் பண்ணிக்கணும். ஒன்லி டிஃப்ரென்ஸ் நம்ம இதில் வந்து சுற்றி ஒரு ரவுண்ட் சுகர் பீட் கொடுக்குறோம். அதில் இருக்க எம்டி, அதாவது ஃபஸ்ட்டு போர்ஷனை இந்த ஸ்பேஸே தெரியாத அளவுக்கு நீங்கள் சுகர் பீட் வச்சு வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கணும். அவ்வளோதான், 2 தான் டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபைனலாக இதோட லுக்கை பாருங்கள். இதுதான் நம்ம ஸ்லீவோட ஃபைனல் லுக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.